ஹாய், குட் மார்னிங். இன்னைக்கு காலையிலேயே கொஞ்சம் ஹெல்த்தியா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ராகி கூழ் தான் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் இல்லாம திடீர்னு என் கணவருக்கு வேற வாயில புண் வந்துருச்சு. சரி நெறைய மோர் ஊத்தி குடுத்தா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு அதனால ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் சொல்ற மெத்தட்ல ரெடி பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸி தான். ஃபர்ஸ்ட் 2, 3 ஸ்பூன் ராகி எடுத்துட்டு தண்ணில கரைச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா சுடு தண்ணி வச்சுட்டு அதுல இந்த ராகி மாவை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கைவிடாம கிளறிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டி பதத்துக்கு கிடைச்சிரும். அது நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் பழைய சாதம், தயிர், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பழைய சாதம் இல்லனாலும் பரவால்ல. வெறுமா மோர் விட்டு கலந்து ஒரு 2, 3 சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு குடிச்சீங்கன்னா, அவ்ளோ நல்லது உடம்புக்கு. வாயில புண்ணு இருந்துச்சுன்னா தயிரு, நெய் இதெல்லாம் நெறைய ஆட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமா சரியாயிடும். பாப்பாக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு அதே குடுத்துட்டேன். லஞ்சுக்கு மட்டும் கர்ட் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு கட்டி குடுத்துட்டேன். இப்போ ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் போய் ட்ரெஸ் வாங்குனா கண்டிப்பா ரூ. 2000க்கு மேல வாங்குனா ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் இல்லன்னா கூப்பன் இது மாரி குடுக்குறாங்க. நான் தஞ்சாவூர்ல எங்க மாமாக்கு பர்த்டே ட்ரெஸ் எடுத்தேன். அங்க குடுத்தாங்க. இந்த கண்டெய்னர் ரொம்பவே சூப்பர் ஹேண்டியா இருந்துச்சு. யூஸ் பண்றதுக்கும் குவாலிட்டி சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் Amazonல பார்த்தேன் இந்த ப்ராடக்ட். கார்ட்ல போட்டு வச்சிருந்தேன் வாங்கணும்னு சொல்லிட்டு. அது எனக்கு கிடைச்சது ரொம்பவே ஹேப்பியா இருந்துச்சு. 2 ஸ்பைசஸ்லாம் கொட்டி வைக்க தான் இந்த பாக்ஸ் வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அதே மாரி எனக்கு கிடைச்சுச்சு. எல்லாத்தையும் கொட்டி வச்சுட்டேன். ரொம்ப நீட்டா இருந்துச்சு. இதுல டிஷஸ் நெறைய இருக்கு. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க லிங்க். நான் டைரக்ட்டா உங்களுக்கு டிஎம் பண்ணி விடுறேன். அவ்வளவுதான். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.